ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கடைசி உலகப்போர் இந்த படத்துலேருந்து வந்துட்டு பூம்பேஸ்டிக் இந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி மியூசிக் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஹிப்ஹாப் நம்மளோட 8வது படம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக் போட்டு ஸோ அவரே வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த பாட்டு வந்துட்டு அவரே வந்துட்டு ரிலிக்ஸ் எழுதி அவரே வந்துட்டு பாடியிருக்காருங்க. மனசை வந்துட்டு ஆல்ரவுண்டர் போல் எல்லாமே அவரே செய்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி மீசை முறுக்கு படத்தில் வந்துட்டு அவர் மியூசிக் போட்ட பாட்டு எல்லாமே வந்துட்டு அவர் பாடினது, அவர் எழுதிருந்து, ஸோ அவரே பெர்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ எல்லாமே அவர் தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு மீசை முறுக்கு படத்தில் வந்துட்டு எல்லா பாட்டும் அந்த ஆல்பமே ஹிட்டு. சரிங்க, எந்த பாட்டு எடுத்தாலும் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இது ஒரு குட்டி இந்த படத்துக்கான ட்ரெய்லராக ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு பாட்டு விளையாடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு பாட்டை பார்த்துருவோம் வாங்க. ஸோ நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு முதலே வந்துட்டு வாட்ச் லேட்டரில் நான் போட்டுட்டேன். ஸோ 3 நிமிஷம் 47 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ யா, ஆட் தாங்க அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கான். ஓகே, 3, 2, 1 கோ. நட்ராஜ், கிங் மேக்கர் நட்ராஜ். பூம்பாஸ்டிக். இறங்கி வந்தா என் போல சீனா இல்லை யாரும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லவில்லை ஞானம். எதிரியே அஞ்சிடும் என் பாட்டைகளின் ஞானம். என்னை பகைத்தால் புரண்டழுகுது வானம். பிக்கப் அண்ட் ட்ராப் குண்டுகள் என் கவிதையாகும். உன் கண்ணில் நான் வில்லன் என்றாலும் நான் ராவன். பறவையாய் தந்திரம் செய்வோம் நாங்கள் ரேவன். ரிபப்ளிகா பப்ளிகா செய்வேன் சூரசமானம். I don't want விவரம் விளம்பரம், no. I just wanna do it like a ta-ta-ta-ta-turn. I don't wanna snitch it to all the come. I could get it done if I tell my much just like boom boom boom. Balla சுட்டுவோம் like in doom doom zoom zoom. எந்த தூரத்தில் பதுங்கி இருந்தாலும் தெரியும். பார்வை ஒன்றே போதும் என் பாட்டைக்கு அது புரியும். சிங்கங்கள் எல்லாமே டைனோசர் முன்னாடி செதறும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. எதிர்த்து நின்னா துவம்சம் பண்ணு. தலையில இறங்கும் பார் கண்ணு. ட்ரிகரணி ரிம்பர் ரிம்பர். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. எதிர்த்து நின்னா துவம்சம் பண்ணு. தலையில இறங்கும் பார் கண்ணு. ட்ரிகரணி ரிம்பர் ரிம்பர். When I'm in face with the devil, I got the taste, I'ma make them all fly. I got the rage and we with it alright. I got the bass and the rhythm all night. When I'm in face with the devil, I got the taste, I'ma make them all fly. I got the rage and we with it alright. I got the bass and the rhythm all night. Hey, சின்ன பொண்ணு. பாட்டு வெடியா இருக்குங்க. என்னடா இது?
மறந்துட்டீங்களா? நம்ம படம் 100 கோடி வேர்ல்ட் வைட். என்ன சார் சீரியஸா பேசும்போது சிரிக்கிறீங்க? இந்த உலகமே அழிஞ்சு போச்சுடா. இதுல 100 crore வேர்ல்டு வைடு வேற. இல்ல சார் வாடா, 100 போலாம். சத்தியமா போலாம். ஓ, பாட்டோட ப்ரொமோஷனா? சாரி, படத்தோட ப்ரொமோஷனா? ஐயோ கடவுளே. ஸோ யா, பாட்டு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சாங் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பூமாக இருக்குங்க. செம்ம ஃபயராக இருக்குது. பார்த்ததுக்கு ரேப் வேறு நம்ம ஆதி ப்ரோ பாடியிருக்காரு. ரேப் போர்ஷன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. நடுவில் வந்து சின்ன பொண்ணு வந்திருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க குரலுக்கு ஒரு அந்த மியூசிக் டோனில் பாடுறப்போ ரேப் பாடுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கடைசி உலகப்போர் இந்த டைட்டிலுக்கு பாட்டு வேறு லெவலில் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது சீன்ஸு ரொம்ப வந்துட்டு அதாவது சண்டை காட்சி, வெட்டு குத்து காட்சி அந்த மாதிரி இருக்குது. ஸோ படம் கண்டிப்பாக வெடியாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். ஸோ கதை எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக ஒரு ஐடியா இல்லை. நிறையா ஒரு நடிகர் பட்டாளமே இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ யா, கண்டிப்பாக படம் நல்லா வரும். கண்டிப்பாக வரும். நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு சீரியஸ் ஜானரில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவரோட படம் வந்துட்டு பிடி சார் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருந்துச்சு, மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு போதுன்னு வந்துட்டு ஸோ நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ சார் யா, இதோடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மறக்காம இந்த பாட்டை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க. ஸோ see you next video. Take care. Bye.